நசீபுல எழுதப்பட்டதுதான் வாழ்க்கையில நடக்கும், அதை யாராலையுமே மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி பல பேர் நம்மள்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா இஸ்லாம் நமக்கு இதை விட ஒரு ஆழமான உண்மையை சொல்லுது. ஒரு குழந்தை தன்னோட அப்பா இடத்துல எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த அப்பாவுக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த பிள்ளைக்கு இந்த நீடு இருக்கு அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அந்த குழந்தை தாங்கிட்ட கேட்கும் போது அவர் எவ்வளவு சந்தோஷப்படுறாரு. அல்லாஹ் இதை விட எவ்வளவு மகத்தானவன். அல்லாஹ் திருக்குறான்ல இப்படி சொல்றான், நீங்கள் என்னை அழையுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் அப்படின்னு சொல்லி. மேலும் அல்லாஹ் சொல்றான், ஒரு சமூகத்தினர் தங்களுக்குள்ளதை மாற்றாமல் அல்லாஹ் அவர்களின் நிலையை மாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லியும் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நசீபை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்பினா துஆவை தவிர அதுக்கு ஒரு சிறந்த வழி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆமா, அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் தான். ஆமா, நசீபு எழுதப்பட்டதுதான். ஆனா அதே மாதிரி துஆவும் எழுதப்பட்டிருக்கே. அதனால ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா என்னோட விதியில இது எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லாம நான் துஆ செய்வேன், ஏன்னா அல்லாஹ் அனைத்தையும் மாற்றும் சக்தி உடையவன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.